நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு பஞ்சாயத்து ஏஆர்எஸ் 3 எழுத்து திருமண மகால் அருகில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி ஞானபீடம் 3ஆம் ஆண்டு வருட பூர்த்தி விழா அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பிகை உடனுரை ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கல்யாண உற்சவ வைபவம் கடந்த 30ஆம் தேதி பந்தக்கால் சுபமுகூர்த்தத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து வருட பூர்த்தி யாக பூஜை, மணமக்கள் நலங்கு உற்சவம், மணமக்கள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி விஸ்வரூப காளிகாம்பாள் அன்னை ஞானநந்தா சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிவவாத்தியம், மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக வந்த அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பிகை உடனுரை ஸ்ரீ கபாலீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் விழா குழுவினர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ஆற்காடு அடுத்து பூட்டுத்தாக்கு பாஜக சார்பில் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள பூட்டுத்தாக்கு ஆஞ்சநேயர் கோவில் அருகில் காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டதை வரவேற்கும் விதமாகவும் அதன் வெற்றியை கொண்டாடும் பொருட்டும் பயங்கரவாதிகள் மீது துணிந்து நடவடிக்கை எடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கவும், நம் நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தவும், நம் நாட்டின் வெற்றியை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியை திரங்கா யாத்திரை பொறுப்பாளர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தேசிய கொடியை ஏந்திய பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினர், முன்னாள் இராணுவ வீரர்கள் என கலந்து கொண்ட இந்த பேரணி பூட்டுத்தாக்கில் துவங்கி ரத்னகிரி கோவில் எதிரே முடிவுற்றது. கரூரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பித்தளை வேல் வழங்கப்பட்டது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கௌரிபுரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது என்றும், முதல்வரின் 4ஆம் ஆண்டு சாதனை தொடர்பாக தெருமுனை கூட்டம் நடத்துவது என்பன உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக திமுக இளைஞரணி புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பித்தளையால் செய்யப்பட்ட வேல் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். காடையம்பட்டி அருகே போதை ஆசாமிகள் டீக்கடையை நொறுக்கி ஒருவரை கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையம்பட்டி தாலுகா தீவட்டிப்பட்டி காவல் நிலையம் அருகே சிவன் பேக்கரி என்ற டீக்கடையை வேலு என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு அவரது டீக்கடையில் சஞ்சீவ் ரெட்டி என்பவருக்கு அங்கிருந்த போதை ஆசாமிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் சஞ்சீவ் ரெட்டி என்பவரை போதை கும்பல் கொடூரமாக கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டது மட்டுமல்லாது டீக்கடையில் உள்ள பொருட்களையும் அடித்து நொறுக்கி உள்ளனர். இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதைத் தொடர்ந்து தீவட்டிப்பட்டி போலீசார் போதை கும்பலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலில் காயம் ஏற்பட்டு ஓமலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சஞ்சீவ் ரெட்டி கொடுத்த புகாரின் பேரில் சந்துரு, நாகராஜ், ராம், செல்லத்துறை ஆகிய 4 பேரை தீவட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சித்தையன். சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை, மேலும் அருவிக்கு வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி சிறந்த சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது. இங்கு ஏராளமான பொதுமக்கள் அன்றாடம் வருகை புரிந்து அருவி நீராடி சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் நீர்பிடி பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக 6 நாட்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது.
அருவி பகுதியில் கனமழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். தேனி கும்பக்கரை அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் பெரியகுளத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. இந்த அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்கின்ற மழைநீர் சிறு குறு ஓடைகள் வழியாக வந்து கும்பக்கரை ஆற்றை அடைந்து அருவியாக ஆர்ப்பரிக்கிறது. இந்த அருவிக்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். மேலும் கும்பக்கரை அருவியில் குளித்து செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல்வேறு மூலிகை செடிகள் நடுவில் கடந்து வரும் நீரில் குளிப்பதால் பல்வேறு நோய்களில் மீண்டு வர உதவுவதாக கூறுகின்றனர். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய நீரானது கடும் குளிர்ந்த நிலையில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு பெரும்பாலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.